ஓகே, இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 டெக்னிக் சொல்லி தருவாங்க. சரிங்களா? டே 1லேருந்தே உங்களை நீங்களே செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கலாம். அதை வச்சு மற்றவங்களுக்கும் பண்ணலாம். நீங்கள் டே 1லேருந்தே ஏர்னிங்கே பண்ணலாம். ஹீலிங்கிறது வந்து வெறும் உடல் நலத்துக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய டே டு டே லைஃப்பில் காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் உங்களுடைய எல்லா தேவைகளுக்குமே இதை பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய ஜாபில் ப்ரொமோஷன் வேணுமா, இந்த கலையை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ், கொலீக்ஸ் யாருக்கோ ஜாபில் ப்ரொமோஷன் வேணுமா, இந்த கலையை பயன்படுத்தி அவங்களுக்கு நீங்கள் இதை செய்யலாம். சரிங்களா? உங்களுடைய வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோமா, இந்த கலையை வச்சு பண்ணலாம். இல்லை உங்களுடைய ஃப்ரெண்டோ யாருக்கோ வியாபாரம் அடுத்த கட்டம் போனோமா பண்ணலாம். நான் வெளியூரில் போய் வேலை செய்யணும், எனக்கு வெளியூரில் வேலை கிடைக்கணும்னா அதையும் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு நீங்களே செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கலாம். உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்களே சரி பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பெருசாக ஏன்னா ஒரு சித்தரோ ஞானியே இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் இப்போ தான்ப்பா கிட்னி ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தேன், சுகருக்கு மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கேன், இது மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா? மூச்சு காற்றுலேயே வாழ்வாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? மூச்சு காற்றுலேயே அவங்கள சாப்பிடாம மூச்சு காற்றுலேயே வாழ்வாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சித்தரையோ ஞானியை நம்ம பார்க்க போனோன்னா நம்ம மற்றவங்களாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அவரை பார்த்துட்டு வந்த பிறகு என்னுடைய ரொம்ப நாள் நோய் சரியாயிடுச்சு, என்னுடைய வியாபாரம் அடுத்த கட்டத்துக்கு போச்சு, என்னுடைய ஃபேமிலி பிரச்சனை சரியாயிடுச்சு, என்னுடைய வியாபாரம் வந்து இன்னும் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு, எனக்கு வெளியூரில் நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட வேலை கிடைச்சிச்சு, இப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதே சக்தி தான் இங்கே. நீங்கள் ஒரு சித்தரா ஞானியாக ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இன்னும் பண்ணால் சித்தரா ஞானியாக ஆகலாம். அவங்கள மாதிரியே நம்மளுக்கும் பவர் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம என்ன சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்? சித்தரா ஞானியாக இருக்கணும்னா நம்ம இதெல்லாம் பண்ணாதான் ஆக முடியும்னு என்ன சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க? தவம் பண்ணோம், அப்புறம் முதல் ஃபேமிலியோடு இருப்போமா? நீங்கள் உங்கள் ஆசையெல்லாம் விட்டுட்டணும். உங்களுக்கு எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இல்லையா? குடும்பத்தை விட்டுணும், ஆசை பாசம் எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு குரு கிட்ட போய் நீங்கள் சேவை செய்யணும். 10 வருஷம் குருக்குள்ள போகணும் சார். ஆமாம், பல ஆண்டு காலம் ஒரு குரு கிட்ட போய் சேவை செஞ்சு அவர் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுப்பாரு. அந்த எக்ஸசைஸை அவங்க கொஞ்ச நாள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த பவர்லாம் வரும். அந்த பவர் வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் ஏதாவது ஆசையெல்லாம் நீங்கள் நிவர்த்தி பண்ண போகிறீங்களா? ஆனால் நம்ம குரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இரு, அவங்க செய்கிற பயிற்சிகளை நீ பண்ணினா அதே பவர் உனக்கும் வரப்போகுது. அதுக்காக நீ எதுக்கு ஃபேமிலியை விட்டு போகணும்? உன்னுடைய ஆசை பாசங்களை எதுக்கு விடணும்? நீ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டே நீ இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அந்த சக்தி கிடைக்கும்னு இந்த வகுப்பில் சொல்லித்தராங்க. நீங்கள் ஒருத்தரை பார்த்தாலே அவர் குணமாயிடுவார். உங்களால் நம்ப முடியுமா? டே 1 கிளாஸ்லேயே ஒருத்தரை நீங்கள் பார்த்தீங்கனாலே குணமாயிடுவாங்க. அதுக்கான தீட்சை கொடுத்து அங்கேயே ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நீங்கள் பண்ணிகிட்டே வீட்டுக்கு போகலாம். ப்ராக்டிக்கல் இங்கே இந்த கிளாஸில் அன்றைக்கே நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணிகிட்டே வீட்டுக்கு போகலாம். அதே போல் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கணுமா, இதே அவங்கள நீங்கள் பார்வையால் பார்க்கும்பொழுதே அவங்க என்ன மாதிரி ஜாப் வேணும், எதுக்காக வந்தாங்களோ அதை பூர்த்தி பண்ணுவீங்க. நீங்கள் பண்ணுவீங்க அதை. டே 1 இங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லாருமே யார் முடிவு பண்ணியிருக்கீங்களோ உங்களை ஆப்போசிட்டில் உட்கார வச்சு ஒருத்தர் உணர்வீங்க, இன்னொருத்தர் அப்ளை பண்ணுவாங்க. அதே போல் உணர்ந்தவங்க திருப்பி அப்ளை பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குரு உங்களை கண்ணை மூட சொன்னார், உங்களால் திறக்க முடியல. நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க ரொம்ப நேரம் திறக்கணும்னு, ஆனால் உங்களால் திறக்க முடியல. உங்களுடைய கண்கள் தானே. அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே இங்கே ப்ராக்டிக்கலாக பண்ணலாம். இதை மாதிரி உங்களுக்கு 4 டெக்னிக்ஸ் சொல்லி தருவாங்க அந்த 8 வீக்ஸில். ஒன்றுமே ப்ராக்டிக்கல் தான். உங்களுக்கு இமீடியட்டாக இப்போவே எனக்கு கான்ஃபிடென்ட் வேணும் சார், நான் ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன் அப்படின்னா அந்த கான்ஃபிடென்ட் வர உங்களுக்கு ஒரு ட்ரிகர் செட் பண்ணுவாங்க. உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் கான்ஃபிடென்ஸ் வரும். அதை ப்ராக்டிக்கலாக அங்கே அப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்த்துட்டே போகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த 8 வீக்ஸில் உங்களுக்கு கற்று வராங்க. நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பீங்க, பல்ப் வச்சு டைல்ஸ் பிரேக் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். அது சாத்தியமா? அப்போது உங்கள் மனசை ஃபோக்கஸ்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. சித்தர்கள்லாம் பயன்படுத்தின ரகசிய மந்திரங்கள் சொல்லுவாங்க. உங்களுக்கு எழுதுறதுக்கான ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. நீங்கள் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும் போது தான் நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிக்கும். உங்கள் மனம் மாற 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 ஏற்றுக்க நீங்கள் வெறும் உங்களுக்குள்ளே இருக்க சக்தியை வெளியே கொண்டு வர ஒரு சில என்ன பண்ணுவார், உங்களுக்குள்ளே இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவார். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் இதை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கலாம்.
நீங்கள் இதையே ப்ரொஃபஷனாக கூட பண்ணலாம். நீங்கள் இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் இதுலேருந்து நீங்கள் டே ஒன்லேருந்தே ஏர்னிங்ஸே பண்ணலாம். நிறைய பேரோட உங்கள் வீட்டில் யார் யாரோ எங்கெங்கேயோ, இல்லை உங்கள் சொந்த பந்தங்களோ, ரிலேஷன்ஸு, நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் எங்கேயோ போய் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் குணப்படுத்தலாம். நீங்கள் வெறும் உட்காந்து அவங்கள மனசால் இங்கே சொல்லி தருவாங்க, மனசுக்குள்ளே என்ன வார்த்தைகள் சொன்னால் அவங்க குணமாவாங்கன்னு அவங்கக்கிட்ட நீங்கள் நேரில் கூட போகலாம். அதுதான் டிஸ்டன்ஸ் ஹீலிங்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய முகம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் போதும். ஆமாம், நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு, அதை நீங்களும் பண்ண முடியும்.